அப்போ கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்களே முதிர் வயதுல கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்கன்னா, நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்க கிடையாது. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள். சொல்லவா வேணும்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டு பிள்ளைங்க கர்த்தருடைய ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள். இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு உணர்கிற அத்தனை பேரும் பிள்ளைகள் என்கிற இடத்திலிருந்து புத்திரல் என்கிற இடத்திற்கு ப்ரமோட் ஆகுறீங்க. நீங்கள் நானும் யாரா? ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களுடைய ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள். தலை மேல வச்சு சொல்லுங்க, நான் ஆலயத்தில் நாட்டப்பட்டவன் கிடையாது, நான் ஆலயமாகவே மாற்றப்பட்டு இருக்கிறேன். Praise God. நமக்கு இதுவரைக்கும் தான் வெளிப்பாடு தெரியும். ஒரு கேம்பில் உட்கார்ந்துருக்கும்போது டக்குன்னு அடுத்த இதுக்கும் மேலான ஒரு வெளிப்பாடு வருது பாருங்களேன். ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க ஆலயத்தில் மாட்ட, இதை பெரிய வெளிப்பாடாக நினச்சிட்டு இருக்கோம். ஆண்டவரே, டே இதுலேயே ஆச்சரியப்பட்ட அப்படி அடுத்து ஒன்று இருக்கு அப்படிங்காரு. அது என்ன தெரியுமா? நீங்கள் சாதாரண ஆலயம் கிடையாதுடா, மகிமையின் ஆலயம். வெளிப்பாடெல்லாம் அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஒன்னே ஒன்று, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். வெளிப்பாடெல்லாம் பிச்சு எரிஞ்சுக்கிட்டு வரும். சொல்றாரு, நீங்க ஆலயமா மாத்தப்பட்டவங்க மட்டும் கிடையாது, நீ ஆலயம் கிடையாதுடா, மகிமையின் ஆலயம். Praise God. சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரண ஆலயம் கிடையாது, நான் மகிமையின் ஆலயம். சரி, இதோடையாவது விடுவாரான்னு பார்த்தா இதுக்கப்புறமும் போறாரு. அடுத்து சொல்றாரு, மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மகிமையின் ஆலயத்தை ஐஸ்வர்யத்துக்கு அளவே ஃபர்ஸ்ட் ஆலயத்துல நாட்டப்பட்டவங்களை வைக்காரு, ஒரு ஆலயமா மாத்துறாரு, வராத மகிமையின் ஆலயமா மாத்துறாரு. இதோடையாவது விடுவாரான்னு பார்த்தா மகிமையின் ஆலயத்தை இன்னும் மகிமை. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை